பாவல் நீதியா மேற்கு வணக்கம். இன்னைக்கு பாதி கூட நம்ம பேச போகுது. என்னங்காச்சு ஏங்க அவன் மட்டும் அப்படி பேசலாம். தெலுங்குல படம் எடுத்து தமிழ்ல டப் பண்ணி பாவல் நீதியா வணக்கம் அப்புறம் பின்னாடி வர அடிச்சுக்கலாம் கொசு கடிக்கிற மாதிரி. ஆமா, கொசு முதுகுல கடிச்சா அப்படிதான் அடிக்கணும். இது என்னங்க ஹவுஸ் ஃபுல்லா வந்து பைத்தியக்கார பசங்க ஃபுல்லா விசில் அடிச்சுட்டு கை தட்டி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு டேஸ்ட் எங்கேயே பிரச்சனை இல்ல. முதல் டிக்கெட் வேற போட்டு விட்டு என்னையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க உட்கார வச்சு. யார் அந்த படுபாவி பையன்? நீங்க தான். நான் தான் அந்த படுபாவி பையன். அது முடிச்சிட்டு தான் வந்து பேசிட்டு இருக்கோம். அதனால வந்து எனர்ஜி லெவல் வந்து மூஞ்சி ரொம்ப டல்லா இருக்கு. ஆமா, அது ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு படம். நீங்க அந்த வடிவேல் ஒரு படத்துல வடிவேலும் விவேக்கும் திரும்பி படுத்துப்பாங்க தெரியுமா? நீங்க மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா நான் அப்படியே உட்காந்து கூட வீடியோ போடுறேன். ஏங்க ரத்த ஓட்டமே இல்லைங்க சுத்தமா. 4 மணி நேரம் அவங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இந்த படம் நான் ஏன் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன சொன்ன, என் கூட தான் நீங்க படம் பாத்தீங்க. ஆனா நான் வந்து தியேட்டருக்குள்ள நுழையும் போது நீங்க ஏதோ இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஏங்க புரியல. வந்து இந்த மூவி வருண் பிளாக்ஸ்னு ஒரு சேனல் இருந்துச்சுல, இதுக்கு முன்னாடி அந்த பேரை மட்டும் மாத்தி வச்சிருந்தேன். நான் மூவி பிளாக்னு சொல்லிட்டு போய் ஒண்ணு பண்ணுவாங்க சரிங்களா. நான் மூவி பிளாக் பண்றப்போ உங்களுக்கு தெரியல, அந்த மைக் எல்லாம் நீட்டி எல்லாக்கிட்டையும் பண்ணுவாங்க. வந்து நீட்டினாங்க நிறைய பழைய நண்பர்கள் இருக்கு. நான் சொன்னேன் எங்க படம் பாக்கலங்க, நான் பாக்கல சொல்லி போயிட்டே இருக்கேன். அங்கதான் ஒரு 20-30 சேனல் இருக்குல்ல, ஒரு 5வது நபர் வந்து நீட்டினா இருப்பாரு. சரி உங்க ஆசை யாருக்கு எடுப்பான்னு சொல்லிட்டு நான் படம் பார்த்த மாதிரியே ரிவ்யூ கொடுத்து பார்த்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. ரொம்ப பிரமாதம் ஆஹா ஓவன்னு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல இவங்க நாளைக்கு எதை அந்த படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு என்னடா இப்ப திரும்ப போய் மாத்தி எப்படா சொல்றதுன்னு தோண வேணாம் ப்ரோ. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ஆனா செகண்ட் ஹாஃப்ல செஞ்சுட்டாங்க பாரு. இல்ல ஆக்சுவலா ஒரு படம் அப்படிங்கிற அடிப்படையில ஹாஃப் வந்து படம் வந்து ஓகேன்னு சொல்லல, மேக்கிங்ல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி வைபா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி காரசாரமா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போனீங்க அப்படியே என்னடா நடக்குதுன்னு பாத்துட்டே இருப்பீங்க. 9 துவாரங்கள்லயும் ஆச்சி மசாலா அடைச்சு. அடுத்து வந்து நம்ம பேர் என்ன, நம்ம விஜய் ஒரு படம் நடிச்சார்ல, ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு படமா வாரிசு படத்துல என்னென்ன மாதிரியான டிராமாஸ் வருமோ அது அப்படியே அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. வாரிசும் அங்க இருந்தா வந்துச்சு, இதுவும் அங்க இருந்தா வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கதை இல்ல. கதைக்கு என்னங்க பண்றது அப்படின்னு பாத்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு டைரக்டர். அப்ப ஏதோ சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. ஆஹா குடும்பத்துக்குள்ள இவ்வளவு டிராமா இருக்கு, தூக்குறா அந்த டிராமாவை போடுறான் இந்த படத்துக்குள்ளன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம படத்துக்குள்ள ஒரு ட்விஸ்ட். 2 படம் பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. இது விக்ரமன் சார் படம் இல்ல, விக்ரமன் சீரியல். உண்மையிலேயே சீரியல் ஃபீல் தான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. இதுல இந்த படத்தை பார்க்க போனதுக்கு, நீங்கள் பார்க்க சென்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஆனா நான் பார்க்க சென்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கிறது. என்ன நினைச்சுப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பத்தி? இல்ல நீங்க பாக்கனா அது ஒரு படமா பார்த்து ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக போனீங்க. நம்ம வந்து இந்த புஷ்பா படம் வந்து தமிழருடைய பாலிடிக்ஸ்ல வந்து நிறைய இன்வால்வ் ஆகிற ஒரு டைட்டில். ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பச்சை தெலுங்கண்டா அப்படின்னு, தமிழன் நினைச்சியா பச்சை தெலுங்கண்டா அதையும் தமிழ்லயே சொல்லுவான். என்னமோ அப்படிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதோட இது பண்ணும்போது, 2வது இது வந்து செம்மரம் கடத்தல் சார்ந்த ஒரு விஷயம். செம்மர கட்டைகள் கடத்தல் இதுலன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வரும் தமிழர்களுக்கு. 20 தமிழர்களை ஆந்திர காட்டு எல்லைக்குள்ள அந்த கவர்மெண்ட் வந்து சுட்டு வீழ்த்தியது. இன்னைக்கு வரைக்கும் யார் சுட்டா, எதுக்கு சுட்டா, எதனால சுட்டா அப்படின்லாம் தெரியல. ஒரு கன்ஸ்பிரசி ஆங்கிள் அந்த துப்பாக்கி சூழல் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரம் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை வந்து பிடிக்கிறதுக்கு போனோம், அவங்க வந்து தப்பிச்சு ஓடினாங்க, அப்ப வந்து அவங்கள சுட்டு பிடிச்சோம் அப்படிங்கிறது தான் ஆந்திரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய கதை. ஆனா ஆக்சுவலா அங்க நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சுடப்பட்டவர்கள் எல்லாரும் கைகள் கட்டப்பட்டிருந்தது. புரியுதுங்களா? தப்பிச்சு ஓடுறவங்க கையை பின்னாடி கட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை. புஷ்பா படத்துல இப்ப கட்டுறாங்கல்ல, அது மாதிரி கை பின்னாடி கட்டியிருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, அந்த துப்பாக்கி சூடுகள் வந்து பாயிண்ட் பிளாங்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முதுகுல வந்து பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்ல, அதாவது பக்கத்துல வச்சு சுட்டதுதான் அது. இந்த நாசி படத்துல பின்னாடி இது வந்து ஓட துரத்தி சுட்டது அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி சுட்டப்பட்டோம். 2வது அங்க வெட்டப்பட்ட மரங்கள்னு சொல்லி காமிச்சது எல்லாமே காஞ்ச கட்டை, பச்சை மரத்து கட்டை கிடையாது. ஒரு மரத்தை நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா அந்த மரம் வந்து வெட்டி ஒரு கொஞ்ச நாள் ஆயிதான் அந்த மரத்துடைய தன்மை என்பது காஞ்சு போகும். கொஞ்சம் பழசு மாதிரி தெரியும். பழசு மாதிரி இல்ல, அது வந்து அந்த ஈரப்பதம்லாம் போய் அது வந்து ஹார்ட் ஆகி அது வந்து ஒரு அந்த இது இருக்கும். ஆனா மரம் உள்ள வெட்டும்போது அந்த ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும். அது பச்சை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டப்பட்டது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி போட்ட சாதாரண கட்டைகள், கஸ்டடியில் இருக்க கட்டை. கஸ்டடியில் இருக்க கட்டை எப்படி வெட்ட வரும் காட்டுக்கு? அதாவது மாட்டினா, ஏற்கனவே கேஸ்ல மாட்டினா சிலதெல்லாம் அவங்களோட கவனம்ல எடுத்து வச்சிருப்பாங்களே. அப்ப அது என்னத்துக்காக நடந்த துப்பாக்கி சூடுன்னே கடைசி வரைக்கும் தெரியல. உண்மையா வெட்ட போனவங்களை சுட்டாங்களா, இல்ல இந்த கிரைமை வந்து நாங்க பிடிச்சோங்கிற பெருமை தட்டி கொள்வதற்கு
அந்த மாதிரி பண்ணாங்களாங்கிறது இன்னைக்கு வரைக்குமே நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு புதிராகவே முடிஞ்சது. அந்த 20 தமிழர்கள் இறந்தது மட்டும்தான் மிச்சம். இதுதான் நடந்தது. 20 தமிழர்களை கொன்று ஒழித்தார்கள். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சுத்தி நின்று தமிழர்களை போட்டு அடின்னு அடிக்கிற வீடியோஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவையான நெட்ல தேடி பாருங்க. அப்ப இதோட இது அசோசியேட் ஆகுறதுனால இந்த புஷ்பா படத்துல இவங்க என்ன மாதிரியான வன்மங்களை இந்த தெலுங்கு படத்துக்குள்ள காட்டுறாங்க பண்றாங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போனோம். அதுலயும் வன்மத்தை கக்கி வைத்திருக்கிறார் இயக்குனர். இந்த படத்திலுமே நிறைய இடங்கள்ல வன்மங்கள் என்பது கக்கப்பட்டிருக்கிறது. முதல் வன்மம் ஒண்ணு வந்து என்னன்னா, ஆக்சுவலா இந்த செம்மர கட்டத்தில் இந்த விஷயத்துலன்னு பார்க்கும்போது கடத்தல்காரர்கள் வந்து ஆக்சுவலா ஆந்திராக்காரங்க. இந்த மெயின் ஆளுங்கலாம் பெரிய முதலாளிகள்லாம் ஆந்திராக்காரங்க. ரெண்டாவது அவங்க வந்து லேபர்ஸ் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய எல்லையோர பகுதியில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை வீட்டு பசங்க, அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், இங்க சாதாரணமான விவசாய கூலிக்கு போனா அவங்களுக்கு கிடைக்கிற காசை விட இது ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவங்கள தான் ஆசை வார்த்தை காமிச்சு வாங்க நம்ம போய் மரம் வெட்ட போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. இப்படிதான் அவங்க கூட்டிட்டு போறது. இதுதான் நடக்குது. ஆனா இங்க இந்த படத்துல எப்படி காட்டியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஏதோ இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மரம் வெட்டுறது மாதிரியும், ரெண்டாவது இவங்க அந்த மக்கள்ல வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி, ரெண்டாவது கூலி அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, அவங்கள யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த புஷ்பா வந்து புஷ்பாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாடியை தடவிட்டு வந்துடுற மாதிரியும் இதெல்லாம் வந்து இந்த படத்துல காட்டுறாங்க. ஆனா ரியாலிட்டி இந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அங்க வெட்ட போனவங்களுக்கு காட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா ஒரு பய கேட்க நாதி இல்லைங்கிறனால அப்பாவி மக்களை மட்டும்தான் அங்க மரம் வெட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. இது வந்து ஒரு இவங்க படத்துல காட்டுறது எப்படின்னா, ஒரு கம்பைன்டு கேங்ஸ்டரிசம் மாதிரி காட்டியிருக்காங்க. சிண்டிகேட் மாதிரி காமிச்சு ஒரு கம்பைண்டா இவங்க வெட்ட வரவன்ல இருந்து எல்லாருக்குமே இதுல கமிஷன் இருக்கு, அவங்களோட கல்யாணத்தை கூட புஷ்பா வந்து செஞ்சு வைக்கிறாருங்கிற மாதிரி ஒரு காட்டுறதோடைய நோக்கம் என்ன, ரொமான்டிசைஸ் பண்றாங்க. ரொமான்டிசைஸ்ங்கிறத கடந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து ஆக்சுவலா விக்டிம் அப்படிங்கறதே இல்லவே இல்ல. இது வந்து இந்த செம்மரம் கடத்த வரவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு தக்கா இருக்காங்க பாருங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு சிண்டிகேட் இருக்குது. அவங்க வந்து பெரிய பிசினஸ் மேனா கோடிகள்ல புரள்றாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா கோடிகள்ல அந்த வர்த்தகம் நடக்குதுதான். ஆனா அது இவங்களுக்கு எல்லாம் நடக்காது. வெட்டுறவனுக்கோ வெட்டி ஏத்துறவனுக்கோ அதுக்குள்ள வண்டி ஓட்டுறவனுக்கோ எந்த லாபமுமே இருக்க போறது இல்ல. அவங்க நார்மலா ஒரு வண்டி ஓட்டும் போது அவங்களுக்கு எவ்வளவு வாடகை கிடைக்குதோ, லாரி ஓட்டும் போது எவ்வளவு வாடகை கிடைக்குதோ, இதேதான் கொட்டாய் தான் வரதான் செய்யும். வேற வழி இல்ல. படம் அப்படி மறைச்சு விட்டுட்டு இருக்கும் போது ஏங்க இப்படி பண்றீங்க? படம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நான் பேசும்போது நடுவில் கொட்டாய் வந்துச்சுன்னா பொறுத்துக்கோங்க. படம் போய் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நாங்க பட்ட அவதி. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காதா இந்த கூட்டிட்டு போற இந்த லோடு ஆளுங்களுக்கு? ஏன்னா செம்மரம் அப்படிங்கறதுனால இன்வால்வ் ஆயிருக்க மணி ரொம்ப அதிகம். இன்வால்வ் ஆயிருக்க மணி ரொம்ப அதிகம்னாலும் நீங்க இந்த மக்களுக்கு நீங்க அதிக அமௌண்ட் கொடுக்க அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிமாண்ட் பண்ணா அப்புறம் ஒர்க் லேபர்ஸ் வந்து கிடைக்காம போகும். அதனால அவங்க அதிகமாலாம் எது கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி மேக்கிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இது. அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க வேற தொழில் போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு போயிட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். அந்த ஒரு இதுல நைட்டை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறது எல்லாம் பேசியாச்சு, செட்டிங் பண்ணியாச்சு, போலீஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டும் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் நடக்குது. இது நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மரம் வெட்டுறது எல்லார் கண்ணிலையும் தான் படுது. நீங்க எத்தனை முறை இந்த காட்டு பகுதியிலாம் தாண்டி வந்துட்டு இருக்கீங்களே, மரங்களை வெட்டின லாரி இப்போ எடுத்துட்டு போறதெல்லாம் நீங்க யாருமே பார்த்ததே இல்லையா? இருக்கிறதே நான் பாத்துருக்கேங்க பஸ்ல போகும்போது. இப்ப வெட்டி மரத்தை ஏத்தி கொண்டு போறதெல்லாம் பார்க்கலையா? கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் நடக்குது. அங்கீகாரம் வாங்கி லைசன்ஸ் வாங்கி மரம் வெட்டுறதும் வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இது மாதிரி போட்டு வெட்டுறவங்களும் வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சொற்ப அமௌண்ட் தான் கிடைக்கும். அதுல வந்து மிஞ்சி போனா ஒரு 500 ரூபாய் அதிகமா கொடுக்கறதாகத்தான் இருக்குமே ஒழிய, ஆனா இதுல வந்து இந்த சிண்டிகேட்டுங்கும் போது ஏதோ பெரிய மேஜரான ஒரு ரோல் இருக்க மாதிரி, பெரிய அளவு காசு இருக்கிற மாதிரி, அளவுக்கு அதிகமா அது ரொம்ப மிகைப்படுத்தி காட்டியிருக்காங்க. ரெண்டாவது இவங்க எல்லாம் ஒன்னா செயல்படுறாங்கிற மாதிரி ஒரு பொய்மையை காட்டுறாங்க. ஆனா உண்மையில என்னன்னா, இங்க ஓனர்ஸ் வேற ஆளு, அடி வாங்குற லேபர்ஸ் வேற ஆளு. புரியுதுங்களா? லேபருக்கு ஒரு பிரச்சனைனா ஓனர் வரப்போறது இல்லை. ஏன்னா 20 தமிழர்கள் சுட்டாங்கல்ல, வெட்ட போனவங்க. எங்க புஷ்பா வந்தாரு? புஷ்பா வந்திருக்கும்ல, புஷ்பாவை பிடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? புஷ்ஷை பிடிச்சிருக்காங்களா? ஒன்றும் இல்லை. புஷ்பாவை விடுங்க, புஷ்ஷும் கூட பிடிச்சது இல்லை. அப்ப என்னன்னா, யாரையுமே இவங்க இந்த மாதிரி அதாவது மரம் வெட்டினவங்கள, காட்டுக்குள்ள போய் வெட்டுறவங்கள இவங்க வந்து குற்றவாளிகள்னு சொல்லி நம்ம கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா அது காட்டுல வெட்டுறவன் அடுத்து வெளியில கொண்டு வரணும்ல, ரோட்ல தானே ஏத்தி கொண்டு வரணும். ரோட்ல ஏத்தி அடுத்து கொண்டு வந்துட்டு கப்பல்ல ஏத்தி தானே ஆகணும். இங்கெல்லாம் கவர்மெண்ட் இருக்கா இல்லையா? இருக்கு, தாண்டி தான் போகணும். இதெல்லாம் தாண்டினா தான் போகும். அப்ப இங்கெல்லாம் எந்த ஒரு செயின் லிங்க்கும் கைது செய்யப்படுறதே இல்லை அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு திட்டமிட்ட வியாபாரம்.
இன்னொன்னு, இந்த திட்டமிட்ட வியாபாரத்தை வந்து அரசாங்கம் நினைச்சா நொடி பொழுதுல அடிச்சு விட்டு போயிடலாம். சிம்பிளுங்க. சந்தன மரத்தையும் செம்மரத்தையும் வளர்க்குறவங்க வளர்த்துக்கோங்கன்னு சொன்னாவே இது இந்த பிரச்சனை முடிஞ்சுதுங்க. சோ இந்த டிமாண்ட் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? ஏன் ஃபேக் டிமாண்ட்? ஓகே, ஃபேக் டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு ஏமாத்து வேலை? இப்ப நம்ம ஊர்ல அது நல்லா உருவாகுது. இப்ப இந்த இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் லாபம் சம்பாதிக்கணும்னு இருக்குதா? இல்ல, நடுவுல தேக்கு கூட தான் எல்லாரையும் வளர்க்க சொன்னாங்க. ஆமாங்க, தேக்கு எல்லாருமே வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துல இருந்தே. அதுக்குன்னு தடை எதுவும் இல்ல, தேக்கு மரத்துக்கு தடை கிடையாது, என்கரேஜ் பண்ணாங்க. தேக்கு வளர்க்கறதுனால தேக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. காட்டுக்குள்ள போய் தேக்கு யாரும் வெட்டுறது, தேக்கு எல்லாரும் வீட்லயும் இப்ப வச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு 2-3 தேக்கு மரம் வச்சிருக்காங்க, அங்க வெட்டிக்கிறாங்க. சப்ளை செயின் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதே போல சந்தன மரத்துக்கும் செம்மரத்துக்கும் நீங்க சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஆக்சுவலா இப்பவும் நீங்க வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணிடுச்சு. முன்னாடி ஒரு காலத்துல ரொம்ப வருஷமா அலோவ் பண்ணாம இருந்தது, இப்ப அலோவ் பண்ணிட்டாங்க. இப்ப ஆக்சுவலா ஓப்பனா இன்னைக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மரத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்ல, அது தேவையே இல்லைங்கிறாங்க. யூஸ் ஆகும் அது இந்த செம்மரம் சந்தனம் தாங்க. ரெட் சாண்டல், அது ஓகே, நார்மல் சாண்டல் இருக்கு, ரெட் சாண்டல்னு ஒன்று இருக்கு, ஒரு வேரியேஷன். சந்தன மரத்திலே ஒரு ஒன் ஆஃப் த வேரியேஷன் தான் செம்மரம். இந்த செம்மரம் வந்து நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பர்னிச்சருக்கு லொட்டு லொஸ்க்குன்னு நினைக்கிறாங்க. பர்னிச்சருக்குலாம் அது ஒத்து வராத மரம். அது வந்து கலைப்பொருட்களுக்கு ரொம்ப ஒரு லக்ஸுரியான வயலின் மேக்கிங், அப்ப இந்த வீணை செய்யறது, இந்த மாதிரி. இப்ப அந்த நீங்க வயலின் பாத்திருக்கீங்களா, ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து செம்மரத்துல பண்றதுதான். உங்களுக்கு ரொம்ப லக்ஸுரி பிராண்ட்ல வயலின் இதெல்லாம் போறீங்க அப்படின்னா, அப்புறம் சில கார்கள் இருக்குல்ல, அதோட இன்டீரியர்ஸ். ஓகே, சோ உங்களுக்கு அது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான அந்த லுக்ல இருக்கிற ஒரு மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம், எக்ஸாட்டிக்கான விஷயங்களுக்காக பயன்படுத்த சில வீடுகள்ல இருக்க கைப்பிடிகள். அப்புறம் அவங்க சில பேர்லாம் வீடுகள்ல வந்து உள்ள அந்த வுட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வுட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி தான் செம்மரத்தை வந்து பயன்படுத்துறாங்க ஒழிய அதை கடந்து இங்கெல்லாம் ஒரு சில முக்கியமான அரசியல்வாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஆபீஸ்க்கு உள்ள ஃபுல்லா செம்மரம் வச்சு பண்ணவங்க இருக்காங்க. அவங்க ஆபீஸுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும் யார் அந்த அரசியல்வாதின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தான். அவங்க ஆபீஸுக்கு போனவங்களுக்கு அது தெரியும் யாருடைய ஆபீஸ்க்குள்ள செம்மரத்தால் முழுக்க அலங்காரம் இழைத்திருப்பார்கள்னு போய் பாருங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் அது பயன்படுது. இந்த இதுக்கு வந்து ஆர்டிபிஷியல் டிமாண்டை இத்தனை ஆண்டு காலமாக அரசாங்கம் தான் உருவாக்கி வச்சிருந்தது. அது யாரும் வளர்த்து கொள்ளலாம், யாரும் வெட்டி கொள்ளலாம், டாக்ஸேஷன் மட்டும் கட்டுன்னு சொல்லியிருந்தா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் குறைஞ்சிருக்கும். ஆனா அந்த ஸ்மக்லிங் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் இதை வெட்டி விற்கும் போது நல்ல லாபம் இருக்குல்ல, அப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு இதுல நல்ல லாபம் இருக்கு, அப்ப அதை செய்யாத, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கட்டும். அதுல இன்னொன்னு என்னன்னா, இது வந்து டைரக்டா நம்ம கிட்ட சொல்ற விளக்கம். இன்னொரு விளக்கம் இருக்கு. இன்னொரு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு லாபம்ங்கிறது கணக்கு கிடையாது, அரசியல்வாதிகளுக்கு லாபம். எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு அவங்க விவசாயிகளா மாறிட்டு இருக்க முடியுமா? அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி வியாபாரம் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம், காடு கவர்மெண்டோடது, மரம் கவர்மெண்டோடது, ஆனா புரோக்கரேஜ் நம்மளோடது. வெட்டுறோம், கொடுக்குறோம், அது எவ்வளவு வெட்டுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 வெட்டி கொடுத்தா நமக்கு. அப்ப இந்த மாதிரியான இந்த உள்ளடி டீலிங்லாம் நடக்கும்போது தான் இந்த இல்லீகல் ஸ்மக்லிங் வந்து இதுக்குள்ள நம்ம செம்மரம் கடத்துறதுல அதிகரிச்சிருது. ஸோ இப்போ இதுதான் பேசிக் ரீசன். அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்பெல்லாம் வந்து ஏன் செம்மரம் கடத்துறதோ இல்லை வந்து முன்னாடிலாம் நம்மளாம் சின்ன பையனா இருக்கும்போது செம்மரம் கடத்திய கூட்டம் கைது, சந்தன மரத்தை வெட்டிய கூட்டம் கைதுன்னா நிறைய நியூஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. வெட்டுறதுக்கே ஆள் இல்லை, வெட்டி நீங்க வச்சிருந்தா கூட விற்கிறதுக்கு ஆள் இல்லை, வாங்க மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ஃப்ளட் ஆயிட்டு இருக்கு செம்மரம். இதுவும் நிறைய பேர் நீங்க பாருங்க, விவசாயிகள் வந்து செம்மரம் வச்சா கோடியில வரும், நாங்க இவ்வளவு வரும், நாங்க அவ்வளவு வரும், நாங்க யாருமே வாங்குறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. மரம் வளர்ந்து மார்க்கெட் வந்து ஆர்டிபிஷியல் மார்க்கெட்டுங்க. எவ்வளவு நாளைக்குங்க இந்த இது, அது இந்த டைமண்ட் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி தான் இல்லையா இது ஆர்டிபிஷியல் மார்க்கெட். இந்த ஆர்டிபிஷியல் மார்க்கெட் வந்து அங்க எனக்கு தெரிஞ்சு ஜப்பான்ல வந்து இந்த படமும் ஜப்பான் நோக்கி தான் போகும் போல. நான் சொல்றேன், இந்த படத்துக்கு வரேன். ஸோ ஜப்பான் நீங்க நினைப்பீங்க இந்த படம் பார்க்கும்போது ஜப்பானுக்கு ஏன்டா போனாப்புல அப்படின்னு, அது எங்களுக்கும் தெரியாது, படம் பார்த்து முடிச்சவங்களுக்கும். அதான். அப்ப இது என்னன்னா, ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன ட்ரெடிஷன் அப்படின்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ வயலினை கிஃப்ட் பண்ணுமா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு வந்து ஒரு இசைக்கருவி வந்து கிஃப்ட் பண்ணுமா. அந்த இசைக்கருவியை வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. எப்படி வெள்ளைக்காரங்க வந்து ரிங்கை வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு ட்ரெடிஷனோ, அதே மாதிரி ஜாப்பனீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு போல. நம்ம எந்த படத்துலயும் பார்த்ததுல இந்த ட்ரெடிஷனை, பட் ஆனா சொல்றாங்க அப்படி வந்து அந்த ஒரு செம்மரத்துல அந்த வயலினோ இதையோ வந்து வாங்கி கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷன். அது ஒரு மரியாதை நிமித்தமா செய்யறது. அதே மாதிரி அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வருஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தூக்கிட்டு வருவாங்களா பல்லக்கு, ஆமா,
ஸோ அந்த பல்லக்கு இதெல்லாம் வந்து செம்மரத்துல தான் அவங்க அந்த கொரியன்ஸ் ஜாப்பனீஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த பல்லக்கு இந்த மாதிரி அவங்களோட இன்னுமே அவங்களோட சில இந்த ரிலீஜியஸான விஷயங்களுக்குலாம் பல்லக்கு செய்யறது. அப்புறம் வந்து இலவு இருக்குல்ல அவங்களுடைய இறுதி சடங்கு, அவங்களுடைய இறுதி சடங்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மரத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேர் மாதிரி செஞ்சு அதுல ஏதோ வச்சு ஏதோ பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதான் சொல்றேன்ல, இது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்ல சாதாரண மரம் யூஸ் பண்றது போல இந்த செம்மரம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ரேட்டு. அப்ப இது அதிகமா மிகைப்படுத்தப்பட்டு இந்தியாவில மட்டும்தான் வளரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த செம்மரமும் சந்தன மரமும் ஒரு பெரிய வர்த்தகமாக இருந்தது. மக்கள் வளர்க்க கூடாதுங்கிற ஒரு தடை இருந்ததுனால இன்னைக்கே அரசாங்கம் வளர்த்து கொள்ளலாம்னு சொல்லிருச்சு. பட் டாக்ஸேஷன் அதிகமா இருக்கு. வந்து 30% நினைக்கிறேன் அந்த மரத்துல. அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட கண் பார்வையில தான் அதை வெட்டணும். நீங்களா வளர்க்கும் போதும் பதிவு பண்ணிக்கணும், இத்தனை மரம் நான் வளர்க்குறேன்னு சொல்லி பதிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெட்டும் போதும் அங்க அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் வெட்டணும் அப்படிங்கிற சட்டம். இங்க இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு விவசாயிகளுக்கு. அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெட்டணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு புரியுதுல, என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் புரியுதுல. அது நடக்குது. அதனால என்ன பண்ணுவோம்னா வெட்ட முடியாம உட்காந்துருக்காங்க. அது பாட்டு இருக்கும் வீட்டுல இருக்குது, வெட்ட முடியல. வெட்டினா இவங்க அதிகமா கேட்கறாங்க அப்படிங்கறனால நிறைய பேர் வெட்டாமையே வளர்த்து வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கனால இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அதனால இனிமேல் செம்மரத்தை கடத்துறதையோ இதுவோ பெரிய ஒரு சாதா சந்தனத்துக்கும் இதான் நிலைமை, இதான் நிலைமை. சாதா சந்தனம் கூட வந்து உங்களுக்கு வந்து வெவ்வேறு ரெகுலர் யூசேஜுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு சோப்பு, பெர்ஃபியூம்ஸ், கோவில்ல நம்மளோட அதுக்கப்புறம் சந்தனம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கோயில்ல இருக்கிறது சந்தனம் கிடையாது, நம்மளே நம்பிக்க வேண்டியதுதான். பட் ஆனா கொஞ்சம் அந்த ஹை குவாலிட்டி சோப்ஸ் இதுல எல்லாத்துலயுமே சாண்டல்வுட் இன்னும் பயன்படுத்துறாங்க. அப்புறம் நம்ம அந்த வீட்டுல எல்லாம் அந்த சந்தன கட்டி வச்சிருக்கோம், இழைச்சி இந்த ஃபேஷியல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்களே. ஸோ இது இந்த மாதிரியான சந்தனம் என்பது பயன்பாட்டுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோடைய பேசிக்கான விஷயம். ஸோ இதனால இந்த புஷ்பா படம் ஆக்சுவலா யார ஹெவியா இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷ்பா படத்துல அவர் கன்னை தூக்கிட்டு போவார் பாத்தீங்களா, அப்படி வச்சிருக்காங்க ஸ்டைல். அந்த ஸ்டைல பாத்தீங்கன்னாவே அந்த ஸ்டைல் யாருக்கானதுன்னு தெரிஞ்சிடும், வீரப்பன். அண்ட் யார் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய காசு கொடுத்தா, எல்லாரையும் பாத்துக்கிட்டா, யார் பெண்கள் தாக்கப்படும் பொழுது, பெண்களுடைய கற்புகள் அங்கே கேள்விக்குறியாக்கப்படும் பொழுது யாருடைய துப்பாக்கி வெடித்ததோ அந்த வீரப்பனாருடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த ஒட்டுமொத்த படமும் இருக்கிறது. ஆனா வீரப்பனாரையே அப்படியே டைரக்டா காட்டினா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க மக்கள்லாம் ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல, வீரப்பனை வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சிருக்காங்க. அங்க எடுபடாது. அப்புறம் எப்படிங்க பச்சை தெலுங்க அந்த டயலாக் போடுறது, அந்த இதெல்லாம் போட முடியாதனால அந்த வீரப்பனுடைய ஒரு சில சீன்ஸ் எடுத்துக்கிறது. காவல்துறையவே வந்து போலீஸ் ஸ்டேஷனை அவர் வேற மாதிரி காலி பண்ணாரு, வீரப்பன் வந்து வேற மாதிரி பண்ணாரு. இவர் வந்து இதுவங்க ஸ்டைல்ல இப்படி கொடுத்து காலி பண்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. இப்படிதான் இன்ஸ்பிரேஷன் இங்கேயும் அங்கேயும் பாருங்க. பெண்களை வந்து புஷ்பாவுக்கும் பெண்கள் மேல கை வச்சா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிட்டு இருப்பாரு. ஆனா வந்து அதுல படத்துல 2-3 இடங்கள்ல அவர் பெண்கள் மாத்தி கை வச்சுக்கிட்டு இருக்காப்புல, அதெல்லாம் தெரியல. பொண்டாட்டியே வந்து கை வைன்னு சொல்லுங்க, அது பர்மிஷன் வேற. ஆடிக்கோப்பா, உனக்கு என்னப்பா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஆபாசத்துக்கு எதிராக ஒரு பாட்டு ஆபாசமாவே எடுத்து வச்சிருக்கேன். என்னடா வந்து இப்படி பார்க்க கூடாது அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஆபாசமாவே பண்ணிக்கிட்டு ஆபாசத்துக்கு எதிராக பேசி வச்சிருக்காங்க. என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. இவன் போட்ட ஸ்டெப் எல்லாம் பாத்தீங்களா, அந்த பொம்பளைங்க வந்து இவன் மேல உழுது ஃபுல்லா தாங்கி பிடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அக்லியான டான்ஸ் மூமெண்ட்ஸ். டாலிவுட் டான்ஸ் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு அக்லியா இல்ல? ஓபனா என்னோட மனசுல டாலிவுட் டான்ஸ் மூமெண்ட்ஸ் ப்ரோ. இல்ல அது இன்ஃபேக்ட் அது வந்து குட் டேஸ்ட்ல இல்ல, அதை நான் சொல்றேன் அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வல்காரிட்டி வந்து இந்த மியூசிக்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. கிராஃபிக்கான அசிங்கமான டான்ஸ் மூமெண்ட்ஸ் பார்க்கணும். கவட்டைக்குள்ள எல்லாம் தலையை விட்டுட்டு எடுக்கிற மாதிரிலாம் ஒரு டான்ஸ் மூமெண்ட் அந்த ராஸ்மிகா அந்த மாதிரி கவட்டைக்குள்ள தலையை விட்டு எடுக்குது. என்ன மூமெண்ட் இதெல்லாம்? அதுக்கு நான் போட்டியா வரேன் அந்த ஸ்ரீலீலா வர பாட்டுல அவங்க அதுக்கு மேல இது என்ன ஆக மொத்தம் சப்புன்னு அரைஞ்சிருவேன், சப்புன்னு அரைஞ்சேன், ஏமா பளிச்சுலாம் அறைய மாட்டியா, சப்புன்னு தான் அறைவியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பீலிங்ஸ்னு ஒரு பாட்டு, தேவி ஸ்ரீ பிரசாத். நீங்க பாட்டு வீடியோ பார்த்துட்டு மியூசிக் போட மறந்துட்டீங்க போல. இல்ல அது தெலுங்குலயே அப்படிதான் இருந்திருக்குமா, தமிழ்லதான் அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல எனக்கு. கொலை பண்ணி வச்சுட்டானுங்களா ப்ரோ. ஐ மீன் சோ இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே அக்லியா இருந்தது. அப்ப வீரப்பன் அவருடைய கதை அது டைரக்டா எடுக்க முடியாது, எடுத்தா பிரச்சனை வரும், சென்சார் போர்டு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வீரப்பனை மட்டும் அதுல இருந்து தூக்கு, பேரை தூக்கு, கொஞ்சம் கேரக்டர்ஸ் அப்படியே வச்சுக்கோ,
போலீஸுக்கும் அவருக்கும் தான் சண்டை அதே இது அப்படியே காட்டு. அவர் வந்து சந்தன மரம் வெட்டினாரு, செம்மரம் வெட்டினாருங்கிற அந்த ஒரு இதையும் தூக்கி உள்ள போடு. அப்புறம் அரசியல்வாதிகளை அவர் டீல் பண்ணாருன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் போட்டு அப்படி கொலாபரேஷன்ல போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் மொத படத்துல லைட்டா இந்த தமிழன் தெலுங்கன்னு வன்மம் எல்லாம் கொஞ்சம் வச்சோம். இந்த படத்துலயும் கொஞ்சம் வன்மத்தை வைக்கணும். அப்ப தமிழக மீனவர்கள்லாம் செம்மரம் கடத்துறதுக்கு தான் மீன் பிடிக்கிறதுக்கே கிளம்புறாங்க. சூப்பர் பாரி, நான் மறந்துட்டு நீங்க பிடிச்சீங்க. ராமேஸ்வரம் இது என்ன ஒரு எச்சத்தனமான இந்த படத்துல காட்டப்பட்ட காட்சிகள் அப்படின்னா, ராமேஸ்வரத்துல இருந்து மீனவர்கள் ஸ்மகிள் பண்றாங்கிற மாதிரி இந்த படத்துல போர்ட்ரே பண்றாங்க. இந்த அக்யூசேஷன் வந்து ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தமிழக மீனவர்கள் மேல வைக்கிற அக்யூசேஷன். தமிழக மீனவர்களை நாங்க கொலை பண்ணல, ஸ்மக்லர்ஸ் தான் கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்றாங்க. அவங்களையும் மீனவர்களை தாங்க சொல்றாங்க. அவங்க வந்து எக்ஸிக்யூஸா அது ஒண்ணு பண்றாங்க. இன்னொன்னு கடல்ல ஒரு எல்லை இன்னைக்கு போட்டுருந்தாங்க. எங்க இருந்து எங்க கட்டியிருக்காங்க அதை சத்தியமா எவ்வளவு ஒரு லூசுத்தனமா காட்டுறாங்க. அப்ப கடல்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்னு காட்டுற மாதிரி காட்டுறாங்களா இல்லையா? அதுக்குள்ள ஸ்ரீலங்கால பாத்தீங்களா, எங்க ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, இனிமேல் நாங்க உங்களை பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி என்ன இருக்கு. அவன் தான் மீனவர்களை சொல்றான், அவன் மீனவர்களை உள்ள விட்டுறானா? மீனவர்களுக்கு பர்மிஷன் இருக்கான் யாருக்கு? என்ன எனக்கு புரியல. இது ரொம்ப தப்பா. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் 150 ரூபா குவார்டர் லெவலுக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா ரொம்ப அபத்தமா ஒரு மிஸ்லீடான ஒரு விஷயத்தை இந்த படத்துல காட்டியிருக்காங்க. தெரிஞ்சு காட்டாங்களா தெரியாம காட்டலாம். நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க கரெக்டா சொல்றீங்க. ராமேஸ்வரம் மீனவர்களை அந்த மாதிரி காட்டணும்னு காட்டியிருக்கீங்க. ஸ்மகிள் பண்றது ராமேஸ்வரம் மீனவர்கள்னு காட்டுற, கடல்ல இருந்து கொண்டு போய் அது இலங்கையில போய் ஸ்மகிள் பண்றாங்கிற மாதிரி காட்டி வச்சிருக்க. ஒண்ணு இது வந்து பிளண்டர். நீ வந்து ஒரு அக்யூசேஷனை ரொம்ப அசிங்கமா வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம மக்களை நம்மளே கேவலப்படுத்துற கணக்கு. அதை பண்ணி வச்சிருக்கீங்க. அடிக்கடி நம்ம மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்க ஒரு நிகழ்வு. போட்ஸ் வந்து உடைச்சு இன்னைக்கு வரைக்குமே 1000 போட்ஸுக்கு மேல மீனவர்களோட படகுகள் வந்து இலங்கை ராணுவம் வந்து கைப்பற்றி வச்சிருக்கு. இந்தியானால அதை நம்ம கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு முடியாம பேச்சுவார்த்தை போய்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல நீங்க வந்து இந்த போட்ஸ் எல்லாம் வந்து ஸ்மகிள் பண்ற போட்ஸ்ங்கிற மாதிரி ஒரு படத்துல, இந்தியால இருந்து வரக்கூடிய ஒரு படத்துல, அது இன்டர்நேஷனலா ஓடக்கூடிய ஒரு படத்துல நீங்க காட்டுறீங்க அப்படின்னா இது தமிழர்களை என்னவா போர்ட்ரே பண்ணும்? புரிதுங்களா நான் சொல்றது? நீ அந்த இடத்துல ராமேஸ்வரனும் ஏன் மெயின் பண்ணி காட்டுற? அங்க ஸ்ரீலங்காவுக்கு வெறும் 16-18 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி கடைசியில வந்து மீனவர்கள் தான் செம்மரத்தை கடத்திட்டு போறாங்க கடலுக்குள்ள. இப்படி காட்டுறீங்க. அங்க வந்துட்டு கச்சத்தீவு தான். நீங்க நாங்க கவனிச்சீங்களா? கச்சத்தீவுல வச்சு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க அப்படின்னா அப்ப கச்சத்தீவுல மீனவர்கள் போறது கடத்தல். அப்படியே அப்பட்டமா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன அக்யூசேஷன்ஸ் வைக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்து வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்துல. சோ இது வந்து எதர்ச்சியா செய்யல, வன்மத்தோட இது ஏதோ சம் இன்சைட் ஜாப் அதான் ஃபீல் பண்றேன். இன்சைட் ஜாப்னா உளவியலா இந்த மீனவர் பிரச்சனையை மடைமாத்துறதுக்கு ஏதோ ஒரு திருட்டுத்தனத்தை இந்த சினிமா கூட்டம் பண்ணி அதை வந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்றாங்கன்னு நான் ஃபீல். மேபி உண்மைதான். ஏன்னா இது பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆகுது, இந்தியால இருக்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம நாளைக்கு நாளை பின்ன வந்து நீங்க சொல்றீங்க என்னோட இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் வந்து சொல்றான் தேர் ஸ்மக்லர்ஸ், யாரா சொன்னா புஷ்பாம்பா. புரியுதா? இதுதான் இங்க நடக்கும். ஏன்னா உளவியலா இங்க ஒரு விஷயத்தை காட்டும்போது ஓ ஆமால 18 கிலோமீட்டர் தானே, ஈஸியா தே கேன் ஸ்மகிள் எனிதிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல புஷ்பா படம் நடக்கிற காலகட்டம் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கொஞ்சம் முன்னாடிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த டைம்ல எல்லாம் ஸ்மக்லிங்லாம், அதுவும் செம்மரத்தை கடத்தி கொண்டு போய் கச்சத்தீவுல எல்லாம் யாராலையும் வைக்க முடியாது. அங்க ஒரு தலைவர் இருந்தாருப்பா, மறந்துடாத. சும்மாலாம் அப்படிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இலங்கை ராணுவம் அங்க இருக்காது. அங்க இருந்தது ஒரு தமிழ் ராணுவம், அது இருக்குது, அங்க இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தெரியாம பேசிட்டு கூடாது. இப்போ இந்த படத்துல வந்து மீனவர்களை ரொம்ப தப்பா காட்டுறாங்க. இது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது இந்த படத்துல. ஆனா அந்த டைம்ல இங்க தமிழ்நாட்டுல தான் விசில் அடிச்சுட்டு இருக்குங்க. விசில் அடிச்சான் குஞ்சுஸ், விசில் அடிச்சான் குஞ்சுஸ் எல்லாம் ரசிக்கிறாங்க. யாரா நீங்க? உங்களுடைய நாட்டையும் உங்களோட அரசியலையும் அந்த படத்துல ரொம்ப மைன்யூட்டா அழகா டைவர்ட் பண்ணிட்டு போற ஒரு வேலையை வந்து இந்த படம் காட்டியிருக்கு. ஸோ இது வந்து பிளண்டரா, இது வந்து நம்ம தமிழர்களையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த படத்துக்கு ஆக்சுவலா. ஏன்னா இது அடுத்தடுத்த பாட்டுல என்ன கருமத்தை காட்ட போறாங்கன்னு நமக்கு தெரியல. போக மாட்டோம், ஆனா கூப்பிட்டீங்கனாலும் வரமாட்டேன். நான் காசு திருப்பி அமைச்சு விட்றேன் பாரு, இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க, தெரியாம ஏதோ கூப்பிட்டு போயிட்டேன். இது என்னன்னா சரி ஓகே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களை நீங்க இவ்வளவு தப்பா காட்டுறது, அடுத்து இன்டர்நேஷனல் பார்டர்னு சொல்லி ஒரு பார்டரையே காட்டுறீங்களே, அப்படி ஒரு பார்டரே அங்கேயுமே இருக்காது. விசு வீட்டுக்கு நடுவுல போட்ட கோடாயா அது அந்த பார்டர் பிரச்சனைங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மீனவர்களால நீங்க அந்த பார்டர் ஆக்சுவலா ஜிபிஎஸ்ல தான் இருக்கு. அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஜிபிஎஸ் கொடுக்குது, பார்டர் தாண்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து மீனவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு காரணமே பார்டர் கண்ணுக்கு தெரியாது, இல்ல அவங்க ஆடியன்ஸ்க்கு புரியாது இல்லங்க. அதுதான் அவங்க வந்து அந்த பால மாதிரி போட்டு அங்க என்ன சரி இப்படி பார்டர் வந்து நீங்க வந்து மிதக்க விட்டுட்டு இருக்கீங்கன்னா அங்க ஒரு திமிங்கலம் வருது என்ன ஆகும்? அதுல சிக்கிக்கும். ஒரு சுறாமீன் வருது என்ன ஆகும்? ஒரு ஆமை வருது என்ன ஆகும்?
ஏதாவது யோசிக்கிறாங்களா? அங்கெல்லாம் கடல்ல எல்லாம் அப்படிலாம் எங்க நாட்டுக்கு எல்லாம் ஆமா வரும் ப்ரோ. ஐயோ பார்டர் நம்ம நாட்டுக்கே போயிடலாம் திருப்பி. ஜிபிஎஸ் மூலமா தான் அந்த பார்டர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த எல்லையில அந்த எல்லைன்னு வச்சிருக்காங்க. இலங்கை ராணுவம் அந்த இடத்துல கார்னர்ல இருக்க மாதிரி காட்டுறீங்க. அது ஆமா உண்மையிலேயே இருக்கு. ஏன்னா தமிழக மீனவர்கள் அவங்க சுற்றுக்கிறாங்க பல இடங்கள்ல. இன்ஃபேக்ட் வந்து பார்டரை தாண்டாம நம்ம பார்டருக்குள்ள வந்தே மீனவர்கள் அவங்க சுற்றுருக்காங்க. டிமிக்கி கொடுத்துட்டு இந்திய ராணுவத்துக்கு. அங்க இந்திய ராணுவம் இருக்கு இல்லையே, உங்களோட கோஸ்ட் கார்டு இருக்கணும்ல. எங்க இல்ல இலங்கை ராணுவம் தான் உள்ள வரைக்கும் வந்து சுட்டுட்டு போறானே. நிறைய பேர் உள்ள நம்மளோட எல்லையை தாண்டியே இலங்கை ராணுவம் வந்து மீனவர்களை சுட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கிரிக்கெட்ல தோத்ததுக்கு அந்த தோத்தாங்கோலி நாயகி என்ன பண்ணுச்சுன்னா மீனவர்களை பிடிச்சி போய் அவங்கள போயிட்டு அபியூஸ் பண்ணாங்க. அந்த அபியூஸ் எல்லாம் வந்து சொல்றதுக்கே நமக்கு வாய் கூசுது. எப்படின்னா ஒரு அதாவது நம்ம மாமன் மச்சான் தானே, எல்லாம் உறவினர்கள் தானே மீனவர்கள். இவனை வந்து செக்ஸ் பண்ணு, ஹோமோசெக்சுவல் ஈடுபடு, அதை பாரு, இவனோட இதை இதுல எடு அதுல எடுன்னு சொல்லி அது ஹோமோசெக்சுவாலிட்டியில ஈடுபட வச்சு அவங்கள வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி துப்பாக்கி முனையில. ஜஸ்ட் இமேஜின் யுவர் மென்டாலிட்டி. அந்த நேரத்துல அப்படி பேர் மாட்டிக்கிட்டீங்க, நீங்க என்ன எப்படி இருக்கும்? அவங்க எல்லாம் உறவினர்கள். போறவன் எல்லாமே அப்பா இருப்பான், பையன் இருப்பான், அங்க வந்து மாமா இருப்பான், மச்சார் மாப்பிள்ள இருப்பான், எல்லாம் இருப்பான். அவங்க எல்லாம் வந்துக்கிட்டு நீ வந்து ட்ரெஸ்ஸை கழட்ட இதை கழட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆம்பளைகளை புணர், இவனை புணர், அவனை புணர், அவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டு துப்பாக்கி முனையில. எதுக்கு? இந்த எச்சப்பயலுக இந்த கிரிக்கெட்ல தோத்துட்டானுங்க, இந்த எச்சப்பயலுக, இந்த ஸ்ரீலங்கன் எச்சப்பயலுக. அதுக்காக இந்த தமிழக மீனவர்களை போட்டு இந்த பாடுபடுத்தினாங்க. அப்ப இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்துல அரசியல் போயிட்டு இருக்கும்போது நீ அசால்ட்டா அந்த படத்துல வந்துட்டு எல்லையை கண்ணில் காட்டுற, எல்லையை தாண்டி போனா மீனவர்களை விட்டுறானுங்க அவனுங்க. போலீஸ்காரங்களை சொல்ற மீனவனை விட்டுறானா இலங்கை ராணுவம். மீனவனை சுடுறது இல்ல இலங்கை ராணுவம். ஏன்னா ஃபண்ட் வாங்கியிருப்பாங்க போல, இலங்கை ராணுவத்திட்ட இருந்து காசு வாங்கிட்டு எடுத்திருக்காங்க போல நாரப்பயலுக. கொடியை வேற நல்லா அழகா காட்டுறான். அதான் கொடியை காட்டி காசை வாங்கி இலங்கை ராணுவம் மீனவர்களை சொல்லியா போலீஸை சுடுதான். என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது சம் சீக்ரெட்டா ஒரு உளவியல் தாக்குதலுக்காக இந்த சீன்ஸ் வந்து இந்த படத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றனால தான் அவங்கள பிரஸ் பண்ணி கூட்டு போனேன். இந்த படத்துல நீங்க பாத்துட்டு என்ன சொல்றீங்க? எஸ்கேப் ஆகுறீங்க இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்துல நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு படமா நீங்க இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா மொதல் ஹாஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்குங்க மாதிரி இருக்கு நினைச்சுக்காதீங்க. பட் இதை சொன்னாதான் உங்களை நாங்க பாதுகாக்க முடியும். எங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆமா, நாங்க உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் சொல்றோம். ஓடிடில வரும்போது பாத்துக்கோங்க தயவு செஞ்சு. இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல மனுஷன் தொங்கிட்டு இருப்பாப்ல, ஜாப்பனீஸ் எல்லாம் பேசுவாப்ல, குரோசிமா கரமா ஹிமா அப்படி மாதிரி. என்னடா குராமா கிராமான்னு சொல்லி பேசுறாப்லன்னு என்னமோ. அங்க துப்பாக்கில சுடுவாங்க, தண்ணிக்குள்ள உழுவாப்புல பிளாஷ்பேக் போகும். அந்த பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் போகும். அதுக்கப்புறம் ஜப்பானை மறந்துட்டாங்க படத்துல எங்குமே. அதுக்கப்புறம் ஜப்பான் வரல. ஜப்பான்ல சண்டை போட்டு தண்ணிக்குள்ள விழுந்து குண்டடிப்பட்டு புஷ்பா 3 போய் பாரு அப்படின்ட்டாங்க. ஏதோ சொதப்பி எடுத்து அதுலயும் அதுவும் அதை பத்தியே பேச மாட்டாங்க. வேற கடைசி வரைக்கும் எதையுமே பேசாம அந்த ஜப்பானுக்கு ஏன் போனா, எதுக்கு போனா, அங்க கண்டெய்னருக்குள்ள ஏன் உட்காந்துருந்தான், இவன் யார் கடைசியில் வந்து பாம்பு அடிக்கிறான் ஒன்னும் புரியல. பாம்பு அடிச்சு இதுல பாம்புல எப்படி தப்பிச்சாரு என்ன ஒன்னும் புரியல. அது போட்டு புஷ்பா 3ன்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு விட்டு நல்லா காசு பாக்குறாங்க. அது மட்டும் தெளிவா தெரியுது நம்மள வச்சு. அதுக்கப்புறம் லாஜிக், நம்ம போறதுக்கு முன்னாடி சாவியை போட்டு திறந்து இங்க உள்ள ஒண்ணு இருக்கும் கொலகொலன்னு, அதை எடுத்து யாராவது வந்து மட்டன் பிரெயின் கறி செய்வாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு வித்துருங்க. அப்படிதாங்க நான் வந்து கழட்டி வச்சுட்டு லக்கி பாஸ்கர்னு ஒரு படத்துக்கு போனேன். சர்ப்ரைசிங்லி நல்லா இருந்துருச்சு. அது ஓரளவுக்கு ஒரு நல்ல படம் தான். அது கொஞ்சம் ஒரு குடும்பத்துக்காக என்னென்ன அட்டுழியம் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லா நெகட்டிவ் கேரக்டர்ஸையும் வந்து ரொம்ப பாசிட்டிவா எல்லா படத்தையும் வர காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கேம் பண்றவரை ஹீரோவா காட்டுறாங்க, கள்ளக்கடத்தல் பண்றவன இப்போ நமக்கே பரவாயில்ல, கள்ளக்கடத்தல் பண்ணா நல்ல தொழில் போலையே அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வர மாதிரி நல்ல பொண்டாட்டி எல்லாம் கிடைக்கும். என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லா நெகட்டிவான கேரக்டர்ஸையும் வந்து பாசிட்டிவா படங்கள்ல காட்டுறது வந்து யங்ஸ்டர்ஸை பெரிய அளவுக்கு பாதிக்க போகுது. நான் இப்போ ஓப்பனா நான் சொல்றேன், இங்க நிறைய பேர் கஞ்சா குடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அலைறாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு வயலண்டான ஒரு சொசைட்டியா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஆயிடுச்சுங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா. இப்ப இதுக்கெல்லாம் யாரும் கோச்சுக்கிறது இல்ல. போலீஸை பத்தி தப்பா பேசினா பண்ணாலும் கோவப்பட்டு எல்லாம் அரெஸ்ட் எல்லாம் பண்றீங்க, எல்லாம் கேஸ் எல்லாம் போடுறீங்க. இந்த படத்துல போலீஸ் எப்படி காட்டியிருக்காங்க? ஜோக்கர் மாதிரி காட்டியிருக்காங்க. இருக்கிறதுல ஒஸ்ட் போலீஸை வந்து அவ்வளவு கரப்டான ஒரு சொசைட்டி மாதிரி. போலீஸ்ல ஒருத்தரும் கூட ஒரு போலீஸ் இதை கூட நீங்க நல்லவர்னு காட்ட முடியாது. அதுவும் நம்ம தமிழ்நாடு போலீஸ முட்டாள் மாதிரி காட்டியிருக்காங்க. மீனை போய் எடுத்துட்டு இருப்பாப்புல. இங்க என்ன செம்மரகத்தை தேட வந்துட்டு ஐஸ் பெட்டியில போய் அவர் தேடிட்டு இருப்பாரு. என்னத்தை போய் தேடுறாருன்னு தெரியல. அது தமிழ்நாட்டு போலீஸை முட்டாளா காட்டுறது. இதுக்கெல்லாம் எந்த ஒரு கண்டனமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா போலீஸை போயிட்டு நம்ம நடந்ததை சொல்லுவோம்.
இங்க பல்ல புடுங்குவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்து பேசுவோம். அப்பெல்லாம் வந்து போலீஸை பத்தி ரொம்ப தப்பா பேசுறீங்க, ரொம்ப படமே எடுத்து வச்சிருக்காங்களே இவ்வளவு தப்பா, இதுக்கெல்லாம் சென்சார் போர்டு எப்படி அனுமதிக்குது ஒன்னும் புரியல. எப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து காட்டியப்பா, என்னப்பா இது எடுத்து வச்சிருக்க, இதெல்லாம் சென்சார் கொடுக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லணும்ல, சென்சார் கொடுத்து வச்சிருக்கீங்க. சரி, நான் தான் சொன்ன மூளையை கழட்டி வைக்கணும்னு சொன்னோம்ல, அதை மறந்துட்டோம். அதே மூளையை கழட்டி வைக்கணும்னா உங்களுக்கு நீங்க கையை கட்டிட்டாலும் சரி, காலை கட்டிட்டாலும் சரி, வேம்பேரா நீங்க மாறி ஒருத்தனோட கழுத்தை கட்டிக்கலாம். எங்க வாயை கட்டலையேங்க. அதான் அதான் அடுத்து அழுக்கு சாக்ஸ் எடுத்து வாய்க்குள்ள வச்சு துணிச்சு கட்டுங்கடா அடுத்த பாடத்துல. அப்புறம் வேற எனக்கு தெரியல, எனக்கும் புரியல என்னையா அது. அதுல ஒரு கிரிஞ்சா ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்க, புழு மாதிரி நெளிஞ்சிட்டு வேற போய் டான்ஸ். பிரகாஷ் உட்காந்து சிரிக்கிறாப்ல, அவர் ஏதோ சீரியஸ் அங்க பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்துல சிரிச்சுட்டு இருக்காரு. பிரகாஷ் சுத்தி வெறி கொண்ட வேங்கையா இருக்காங்க. பொம்பளையும் சண்டை போட்டா, ஆம்பளைங்க வந்து பொம்பளை வேஷம் போட்டு சண்டை போட்டான்னு 2 பேருக்கும் புடவையை கட்டி விட்டு சண்டை போட வச்சிட்டாங்க. அது இது எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவை போட்டு உழைக்கிற மாதிரியே நீங்க அப்படிதான் யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என்னப்பா யாருப்பா வானவில் சகோதரர்கள் இந்த போட்டு என்ன இப்படி மாத்தி போட்டு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி, ஓகே. அது கூட வந்து என்னன்னா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணவரு அந்த ஒரு சுகுமாரா அவர் பேரு இல்ல, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, படம் பார்த்துட்டே வந்திருக்காப்ல எந்தெந்த படத்துல எந்தெந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் தேவைன்னு. இந்த காஞ்சராவா ஏதோ ஒரு படம், முனி காஞ்சனா, இல்ல முனி காஞ்சனா இல்லைங்க, ஒரு நல்ல காந்தாராவா ஏதோ ஒரு காந்தாரா, அதுல அந்த கெட்டப், அதுல ஒருத்தர் சாமியார். நம்மளும் இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெடிஷன் உள்ள தூக்கி போட்டு கொஞ்சம் நம்மளுடைய சங் பரிவார்களுடைய ஆதரவையும் கொஞ்சம் பெற்றோம்னா அந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்பெக்டையும் எடுத்து உள்ள போட்டு குழப்பி கொலாபரேஷன்ல போட்டு அடிச்சு எல்லாம் போட்டு இந்த படத்துல வந்து காட்டி விட்டுருக்காங்க. நம்ம மக்கள் வந்து எல்லாம் என்னன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் பாக்குற மாதிரி இல்ல படம். ஓப்பனா சொன்னா இது வயலண்ட்டும் அதிகமா இருக்கு, ஆபாசமும் அதிகமா இருக்கு. ரொம்ப அந்த டான்ஸ், அவங்க பேசிக்கிறது, அந்த ஹீரோயின் பேர் என்னங்க, ஏதோ ராஷ்மிகா மந்தனா, அவங்களுடைய நடிப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஓகே, அந்த கேரக்டர் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாலும் பட் அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ரொமான்ஸும் கூட ரொம்ப செக்ஸுவலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி காட்டியிருக்க தேவையில்லை. நிறைய பேர் புரியுற வட்டம் அது ஒரே கேஜா காமிச்சிட்டாங்க ப்ரோ. ஆமா, ரொம்ப அது மாதிரி இருக்குது. அதனால குடும்பத்தோட எல்லாம் போய் பாக்குறதுக்கு நாட் அட்வைசபிள். அது இல்லாம இந்த பாட்டு இதெல்லாம் ஒன்னும் கேட்க சைக்கிள, யார் மியூசிக்னு தெரியல எனக்கு. அவருக்கே மியூசிக் எல்லாம் எனக்கு அதாவது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வந்து மனுஷன் பிச்சிருக்காப்ல. ஏன்னா புஷ்பாக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் அவரால் ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து பொண்ணு மாதிரிடா அப்படின்னாங்க. கிச்சன்லயே வந்து அதுக்கு ஒரு ரொமான்டிக் மியூசிக், மனுஷன் மியூசிக்கை போட்டு விளையாண்டுருக்காப்புல. மித்தபடி பாட்டுன்னு வரும்போது பேக்ரவுண்டுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருக்கேன், பாட்டுக்கெல்லாம் மியூசிக் போட முடியாது. என்ன படம் பேர் என்ன, புஷ்பாவா, புஷ்பராஜ் பாடு, அப்படி பாடு. இந்த பக்கம் வந்து அடிச்சிருவேன் இப்படி முடிச்சு விட்டுருக்காப்புல. அதனால வந்து பாட்டெல்லாம் வந்து காதுல கேட்க சைக்கிள. இந்த படம் முடிஞ்சு யாராவது வீட்டுக்கு போறது கூட அந்த பாட்டை உங்களால கேட்க முடியாது, அந்த அளவுக்கு மட்டமான பாட்டு ஒண்ணு கூட மனசுல நிக்கல. இதை நம்ம அப்படிதான் சொல்லி ஆகணும். கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதை நான் சொன்னது போல 2 படத்துக்கான கதை. ஒண்ணு வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேங்ஸ்டரிசம் படம். இது ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா கேங்ஸ்டரிசம் படம் தான் அவங்க ஸ்கிரிப்ட், அது பத்தல டைமிங். பத்தாத டைமிங்க்கு எடுறா அண்ணன் சென்டிமெண்ட், தம்பி சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் உள்ள போடுறா, மக சென்டிமெண்ட், எல்லா சென்டிமெண்ட்டையும் கொண்டு வந்து உள்ள போடுறா. சென்டிமெண்ட் அதான் சித்தப்பா சென்டிமெண்ட் தான் மெயினா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஸா கேட்கணும் அப்படிங்கறனால பெண்களுக்கு ஒரு ஆபத்துனா வந்து ஒரு குரல் கொடுப்பாருங்கிற கான்செப்ட்ல போட்டு இது பண்ணிருக்காங்க. 2வது லாஜிக் வைஸ் நீங்க இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு சுத்தமா இதுல ஒரு லாஜிக்குமே கிடையாது. இது சும்மா ஒரு மேஜிக்கா ஒரு மலையை தூக்கிட்டு வருவாரு. நான் அடுத்து அதான் காட்டல, ஒரு புஷ்பா வந்து மலையை தூக்கிட்டு அதனாலதாங்க அவருக்கு ஒரு பக்கம் சாஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. தேர்ட் பார்ட் இருக்கு, மலை வேற இருக்கு, தூக்கிட்டு போறாங்க. துப்பாக்கில சுடுறாங்க ஜப்பான்ல எல்லாம். அங்க அவன் சுடுறான், ஒரு 20 பேர் சுடுறான். மனுஷன் எல்லாம் மிஷின் கன் தான், சாதாரண கண்ணே கிடையாது, எல்லாம் மிஷின் கன் தான். ஒரு குண்டு கூட அவர் மேல படல, ஒரே ஒரு குண்டு படும். அது ஏன் படிச்சு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல, அதையும் காட்டல. தண்ணிக்குள்ள போறவர் வெளியில வந்தாரா போனாரா என்னன்னு தெரியல. அடுத்த படம் ஜப்பான்ல இருக்கு போல. கண்டிப்பாங்க, பின்ன. சோ அதனால வந்து ஜப்பான்ல ஒரு லீடை கொடுத்து ஆரம்பிச்சாங்க. முடிக்கும் போது பாம்புல வச்சு முடிச்சிருக்காங்க. அந்த பாம்புல வேற வந்து பேட்மேனோட வில்லனுடைய லோகோ எல்லாம் வருது. அப்ப அந்த இது வெடிக்கும் பொழுது இதுதான் கதை. அட் யுவர் ஓன் ரிஸ்க், அதுதான் நம்மளுடைய
அல்டிமேட்டான எவ்வளோ தெளிவா இருப்பாரு பாரி. அவர் முகத்திலேயே ஒரு ஆட்டத்தை கண்டனா இந்த படத்தை பார்த்தா நான் என்ன சொல்றேன், உங்க வீடு படத்தை பார்த்தேன், என்ன கொடுத்த காசுக்கு போய் பாத்துருவோமேன்ட்டு. நான் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் தலை தொங்கியே கிடக்குது. உங்களுக்கு என்னங்க பண்றது, நீங்க தூங்குறீங்களா முழிச்சிருக்கீங்களா? நான் என் போனுக்குள்ள போயிட்டேன். நான் அதான் வெறும் போன் ஓண்டிட்டு இருக்கா. இல்ல முக்கியமா நான் அதான் பாத்துட்டு இருக்கும் போது நீங்க கேட்டோன்னு ஞாபகம் வருது. இதுல ஒரு அசம்பாவிதம் மேல நடந்திருக்கு பாரி. சந்தியா தேட்டர்னா அவங்க ஊர்ல ரொம்ப ஒரு பெரிய தேட்டர் போல ஆந்திரால. அங்க வந்து இந்த அல்லு அர்ஜுன் போய் படம் பார்க்க போயிருக்காரு. அங்க ஸ்டாம்பேட்ல அடிபட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 குழந்தைங்களோட வந்து அம்மா செத்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னும் 2 உயிர்கள் வேற போயிருக்கு. இந்த அசம்பாவிதம் வேற நடந்திருக்கு. இது ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு புரியல. ரீசன் என்னன்னா, உங்களுக்கு இப்ப அதோட நீங்க நம்ம விஜய் இதுக்கு வராததையும் நம்ம சேர்த்து பேசணும். டிபி சத்திரம் இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆக்டர் தான். அவர் ஆக்சுவலா வராம இருந்தது ஆக்சுவலா நல்லதுதான். ஒரு அரசியல்வாதியா விஜய் வந்து மக்களுக்கு சந்திச்சுதான் நிவாரணம் கொடுக்கணும், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு மக்களை சந்தித்து அவங்க வீட்டுக்கு வந்துதான் நிவாரணங்கள் கொடுக்கப்படணும், அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட இடத்துல இருந்துகிட்டு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம், நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, பரவாயில்ல வந்து ஏதாவது பொருள்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அப்படியே வண்டியில தூக்கி எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்காரு. இது ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு, ஏன் வரல ஏன் பண்ணல அப்படின்ட்டு. ஆனா அவரோட சைட்ல இருந்து பார்த்தா, நீங்க இங்க அல்லு அர்ஜுனோட சைட்ல இருந்து பாருங்க. சப்போஸ் விஜய் வந்திருந்தா இங்க என்ன நடந்திருக்கும்? நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். மத்த கட்சிகளும் அதை வச்சு அழகா இந்த வெள்ளம் ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, இந்த வெள்ளத்துல மக்களுக்கு என்ன பாதிப்புலாம் கடந்து போய் விஜயால என்ன பாதிப்புன்னு ஆயிப்போயிரும். கரெக்டா? அதனால அவர் அதை அவாய்ட் பண்ணிக்கிறாரு. வீட்டுல இருக்காப்புல நிவாரண பொருட்கள் அவருடைய கட்சிக்காரங்க வெளியில கொடுத்துருப்பாங்க. இவர் மட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு 4 போட்டோவுக்காக நீங்க வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை வச்சு கொடுத்து அது போட்டோ பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறாரு. அவ்வளவுதான். சோ அதனால அது நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு ஆடியன்ஸோட மென்டாலிட்டி என்ன. நம்மள ஒரு அரசியல்வாதியா அவங்க கன்சிடர் பண்ண போறது இல்ல, சினிமாக்காரனா தான் பார்க்க போறாங்க. அந்த தண்ணிலையும் சாக்கடையிலையும் நீந்தி வந்து ஆட்டோகிராஃப் கேட்பானுங்க இவனுங்க. அதனால நம்ம வராம இருக்கிறதே நல்லதுன்னு அவர் முடிவு பண்ணது ஒரு சரியான முறைதான். அல்லு அர்ஜுனும் அப்படிதான் நினைச்சிருக்கணும். அல்லு அர்ஜுன் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஆக்டரா ஆயிட்டாரு, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடிகர் தான். அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து சினிமா தேட்டர்ல வந்து நான் படம் பாக்குறேங்கிறது இந்த ப்ரொமோஷன் ஒர்க்காகவே இருந்தாலும் கூட அதை அவாய்ட் பண்ணணுங்கிறேன் நான். இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப வரும்போது யாரோ ஒருத்தவங்க பாதிப்புக்குள்ளாராங்க, உயிர் போகுது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கில்ட்டான ஒரு ஃபீலிங் உருவாக்க தானே செய்யும். ஸோ அது வேண்டாம், அது தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ இந்த படத்தை பத்தி எவ்வளவு நம்மளுக்கு பேச முடியுமோ பேசிட்டோம். நான் கஷ்டம் இல்லைன்னா நான் ஓப்பனா சொல்றேன், இந்த படம் என்பது ஆஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் என்டர்டைனிங்கா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து செம லேகிங்க. ஏன்னா கதை இல்லை, அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க, அம்மா அழுக விடுறாங்க, பொண்டாட்டி அழுக விடுறாங்க, ஒரு புள்ளதான் இருந்துச்சு அந்த பிள்ளை கடத்துறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இதுக்கு ஒரு 2-3 கேரக்டர் புது கேரக்டர்களை போட்டு அதை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி கஜபதி பாபு என்னென்னமோ போட்டு விட்டு அது பேரெல்லாம் வந்து வேற லெவல்ல வச்சிருக்காங்க. எங்கடா பேரை பிடிச்சிங்க எல்லாம் எல்லாம் முக்குறாங்க அது மட்டும் போட்டு அதெல்லாம் போட்டு. ஓகே, அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகிங்கா போச்சு. அதுக்கப்புறம் இந்த வன்மங்களை தவிர்த்திருக்கலாம், தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மங்களை தவிர்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு விதத்துல புஷ்பாவை ஹீரோவா பார்க்க தெரிந்த நபர்கள், புஷ்பா அவங்க நிறைய கிரைம் பண்றாப்புல, ஆனா கிரைமே அதிகமா பண்ணாம பெரிய பயங்கரவாதிகளாகவும் பெரிய கடத்தல்காரர்களாகவும் தமிழர்களுடைய லீடர்ஸ் வந்து பார்க்கப்பட்டதுதான் கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இதை சான்ஸா எடுத்துக்கிட்டு 20 தமிழர்கள் இந்த செம்மரத்தை காரணம் காட்டி வந்து பலியாடு ஆக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க கொடூரமான முறையில. அதற்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கல. அந்த தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், அவங்கள அரெஸ்ட் பண்ணவங்களை நீங்க வந்து எதுக்கு சுட்டு கொன்னீங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியாத ஒரு எண்டு. ஸோ அது நடந்திருக்கு. அதையெல்லாம் பேசணும். இந்த புஷ்பா படத்தை பார்த்து சும்மா படம் சூப்பரா இருக்கு இதா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக அப்படிலாம் கிடையாதுங்க. செம்மரம் கட்டது போனா புஷ்பாலாம் வந்து காப்பாற்ற மாட்டாரு, அங்க போனோம்னா சாவுலாம் நிச்சயம் தான் அப்படிங்கிறதான் யதார்த்த உண்மை. ஓகே, அவன் பாத்திரம் அவன் வீடு கருவாட்டு சாம்பாரை பண்ணான், ஆனா நம்ம மூஞ்சில எடுத்து கொட்டிட்டானே அப்படிங்கிற கவலையோட மிக்க நன்றி பாரி. நன்றி.